அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் 5/1/2025 முதல் உங்களுடைய வாழ்வில் இவை நிச்சயம் நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், அதே போல் கன்னி ராசியில் கேதுவும், தனுசு ராசியில் சூரியனும் புதனும், மகர ராசியில் சஞ்சரித்த சுக்கிர பகவான் 5ஆம் தேதி கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு சனி பகவானோடு இணைகிறாரு. அதே போல் மீன ராசியில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேசராசிரியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. பொதுவா இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். சுகபோகமாக வாழ்பவர்களை பார்த்து அவர்களுக்கு என்ன சுக்கிர திசை அடிச்சு கிடக்கு என்பார்கள். ஒவ்வொருவருக்கும் பணம், பதவி, புகழ், அதிர்ஷ்டம் போன்றவை சுக்கிர திசை நடைபெறும் போதுதான் கிடைக்குமா? சுக்கிரன் என்றால் யார்? இந்த சுக்கிரன் என்பவர் நவகிரகங்கள்ல ஒருவர். வெள்ளி என்ற பெயரில் இவரை அழைப்பார்கள். நாம் வசிக்கும் பூமியில் அருகில் அமைந்துள்ள பூமியை பார்க்கும் நவகிரகங்கள்ல ஒருவர் இந்த சுக்கிரனும் ஆவாறு. நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பதில் நவகிரகங்களில் யோகக்காரகன் என சுக்கிரனை அழைப்பார்கள். அது மட்டுமில்லாமல் சுக்கிரன் அசுரர்களுடைய குலகுருவாக போற்றப்படுபவர். ஆச்சாரியர் என்றால் குரு என பொருள்படும். அசுரர்களின் குலகுரு என்பதால் சுக்கிரனை சுக்கிராச்சாரியார் என்ற பெயரில் அழைப்பார்கள். வாழ்விற்கு தேவையான அத்தனை சந்தோஷங்களையும் தரக்கூடியவர் சுக்கிரன். ஜாதகத்தில் வாழ்க்கை துணையை பற்றி கூறும் கிரகம் என்பதால் கலத்திரக்காரகன் என்றும் சுக்கிரனை அழைப்பார்கள். நரை, திரை, பிணி, மூப்பு, சாக்காடு இல்லாமல் எப்போதும் இளமையாய் இருக்கும் வல்லமையினை தரும் அமிர்தத்தை பெற வேண்டி தேவர்கள் பிரம்மதேவரிடம் ஆலோசனை கேட்கின்றனர். ஆதிசேஷன் எனவும் ஆதிசேஷன் எனும் நாகத்தை மெத்தையாக ஆனந்த சயன மூர்த்தியாக ஆதிநாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் திருப்பார்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என தேவர்களிடம் ஆலோசனை கூறுகிறார். பிரம்மதேவர் சவாலும் கடினமும் ஆன அமிர்த கடையும் செயலுக்கு அசுரர்களை உதவிக்கு அழைக்கிறார்கள். தேவர்கள் திருப்பார்கடலை ஆளியாக்கி கூர்ம நாராயணமூர்த்தி மேல் மந்தார மலையை மத்தாக அமர்த்தி வாசுகி எனும் பாம்பினை கயிறாக கொண்டு சந்திரனை சில்லாக பயன்படுத்தி அசுரர்கள் வாசுகி பாம்பின் தலைப்பகுதியை பிடித்து கொள்ள தேவர்கள் வாசுகி பாம்பின் வால் பகுதியை பிடித்து அமிர்தம் கடைய துவங்கினர். சவாலும் ஆபத்தும் நிறைந்த வாசுகி பாம்பின் தலைப்பகுதியில் நின்று அசுரர்கள் கடைந்ததாலும் மோகினியாக அவதாரம் எடுத்த நாராயணன் பரம்பெரும் பொருளில் திருவருளால் தேவர்கள் மட்டுமே அமிர்தத்தை பருகினர். இதனால் கோபமடைந்த அசுரர்கள் தங்களின் குலகுருவான சுக்கிராச்சாரியாரிடம் சென்று தேவர்கள் தங்களுக்கு அமிர்தம் தராமல் ஏமாற்றியதை முறையிட்டனர். தனது மக்களாகிய அசுரர்களை ஏமாற்றிய தேவர்கள் அனைத்து செல்வ வளங்களையும் இழந்து பூலோகம் சென்று துன்பப்படட்டும் என சுக்கிராச்சாரியார் தேவர்களுக்கு சாபம் அளித்தார். சுக்கிராச்சாரியாரின் சாபத்தால் அல்லலற்ற தேவர்கள் தங்களை காப்பாற்றும்படி வேதங்கள் தொகுத்த வேத வியாச முனிவரிடம் சரணடைந்தனர். உத்தரவு என அழைக்கப்படும் வடகாவிரியில் சென்று நீராடி கற்பகாம்பிகை சமேத அக்னீஸ்வரரை வழிபட்டார். தேவர்களுக்கு சுக்கிரனால் வழங்கப்பட்ட சாபத்தில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் என தேவர்களுக்கு ஆலோசனை வழங்கினார் வியாச முனிவர். வியாச முனிவரின் ஆலோசனைப்படி தேவர்களும் கஞ்சனூர் என தற்போது அழைக்கப்படும் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை வழிபட்டு சாப விமோச்சனம் பெற்றனர். சுக்கிரன் அளித்த சாபத்தில் இருந்து தேவர்களுக்கு நிவாரணம் வழங்கிய தலம் என்பதால் சுக்கிரனால் ஏற்படும் தோஷ நிவர்த்திக்கு கூறிய தலமாக கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம் தனது
ஆலயமானது போற்றப்படுகிறது. சுக்கிரதோஷத்தை பரிகார தலமாக இருந்தாலும் கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயத்தில் சுக்கிரனுக்கு என தனி சன்னதி எதுவும் கிடையாது. இங்கோ சிவனே சுக்கிரனின் வடிவாக காட்சியளி தன்னை வணங்குவோர்களுக்கு அருள் புரிவது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பாகும். சுக்கராச்சாரியாரின் சிறப்புகளையும் கருணையையும் மற்றும் சுக்கராச்சாரியாரின் தலமான கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலய தல வரலாறாக அமைகிறது. அந்த வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 2க்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்திருப்பது எதிர்பாராத பல முன்னேற்றங்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை பலமாக இருக்கிறதுங்க. குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தொழில் துறையில் முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற இருக்குதுங்க. கொடுத்த கடன்கள் இந்த தருணங்கள்ல வசூலாகுங்க. அதனால் லாபம் அதிகரிக்க இருக்குது. புதிய முயற்சிகள்ல மேற்கொண்டு வரும் மேசராசினியர்களுக்கு இந்த புதிய முயற்சிகள் ஒன்றனுக்கு பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்குது. பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றாக கையெழுத்தாகுங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்கு. லாபம் அதிகரிக்கும் பட்சத்தில் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. கலைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குதுங்க. குரு அஷ்டம ராசியை பார்ப்பதால் கஷ்டங்கள் ஒவ்வொன்றாக குறையுங்க. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் என கிரகநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துதுங்க. அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இருந்தாலும் கூட உங்களுக்கு தற்போது விரயஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு இருமுறை தீர விசாரித்து ஆலோசித்து அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்தவர்கள் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசிக்குரிய செவ்வாய் நீச்சம் அடைவதும் சனியை பார்ப்பதும் சில இடர்பாடுகளை தரவே செய்யுங்க. குறிப்பா இந்த பார்வை சோம்பலை அதிகரிக்கும். சில வேலைகளை செய்யலாமா வேண்டாமா என்கின்ற மனக்குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நீங்களே அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. இது மட்டும் இல்லாம குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த கும்பராசி சஞ்சாரத்தின் காரணமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி செவ்வாயினுடைய பார்வை இருப்பதால சனிக்கிழமை ஆஞ்சநேயர் சன்னதிக்கும் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலயத்திற்கும் சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.